நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். நானும் ராஜசேகரனும் சர்மா வீடு வரைக்கும் போக வேண்டியது இருக்கு. இன்னைக்கு காலையில தான் போன் பண்ணாரு. ஏதோ முக்கியமான விஷயம் பேசணும். அப்படியா? எதுவும் பிரச்சனை இல்லையே? எது நல்லது சரின்னு அண்ணன்கிட்ட பேசி முடிவு பண்ணதான். அண்ணனோட பேச்சு அவங்க மதிக்கிறவங்க இல்லையா? எனக்கு தான் இப்ப பெரிய தர்ம சங்கடமா இருக்கு. ஆமா, உறவுல ஒரு விரிசல் வந்ததுன்னா அத சரிப்படுத்துறது ரொம்ப கஷ்டம். அப்படி இல்ல, முன்னாடி உட்கார வச்சு பேசினா ஒரு வேளை சரியாகலாம், பிரச்சனை தீரலாம்ல. ஆமா, இப்படி அவங்கவுங்க மனசுக்குள்ளேயே குழம்பிக்கிறதுல எந்த பிரயோஜனமும் இல்ல. ஒரு தடவை உட்கார்ந்து பேசினாதான் எல்லா பிரச்சனையும் தீரும். முதல்ல நான் போயிட்டு வர்றேன், வந்து என்ன ஏதுன்னு சொல்றேன். சரிங்க, ஆனா அக்கம் பக்கத்துல எல்லாம் இத பெருசா பேசிட்டு இருக்காங்க. என்ன செய்யறது? 4 பேருக்கு தெரிஞ்சா 4 விதமா தான் பேசுவாங்க. சரி, அப்ப நாங்க போயிட்டு வந்துடுறோம். சரி ராஜசேகரா, நீ போய் சீக்கிரம் ரெடி ஆயிட்டு வா. லக்ஷ்மி, நீ எல்லாருக்கும் பிரசாதம் கொடு. நான் போய் டிஃபன் ரெடி பண்றேன். என்னடா பிரசாதம் எடுத்துக்காம இருக்கீங்க? எடுத்துக்கோங்க. அர்ச்சனா, என்னோட சார்ஜர் எங்க இருக்கு? அர்ச்சனா, சார்ஜர் கிடைச்சிருச்சு. கொஞ்சம் என்னோட பெல்ட் எடுத்து கொடுக்க முடியுமா? அர்ச்சனா, நேத்து நடந்த விஷயத்துக்காக ஐ எம் ரியலி சாரி. நான் ரொம்ப வெக்கப்படுறேன். நான் உன் மனசு ரொம்ப நோக்கடிச்சிட்டேன். நடந்த எல்லாத்துக்குமே உண்மையிலேயே நான் தான் காரணம் அர்ச்சனா. இனிமே இந்த மாதிரி நடக்காது. நடந்த எல்லாத்தையுமே மறந்துட்டு இனி இனி ஒரு புது வாழ்க்கை ஆரம்பிக்கலாமே. அர்ச்சனா, ப்ளீஸ் கொஞ்ச நேரம் என்ன தனியா விட்டுடுங்க. உங்களுக்கு என்ன பண்ணணும்னு தோணுதோ அதையே பண்ணுங்க. வாமா வந்தனா, வந்தீங்க உட்கார. சூர்யா, இன்னைக்கு உங்க சித்தப்பா கூட நீ ஆபீஸ்க்கு போலையா? சித்தி, நான் முதல்ல மீட்டிங்க்கு போனோம். அங்கிருந்து அப்படியே ஆபீஸ்க்கு போயிடுவேன். சரி. வந்தனா, உடம்பு எப்படிமா இருக்கு? பரவாயில்ல கோகிலா பாட்டி, இன்னைக்கு கொஞ்சம் அதிகமா தூங்கிட்டேன். நல்ல விஷயம்தான். இந்த நேரத்துல எவ்வளவு தூங்குறியோ அவ்வளவு நல்லது. அட வந்தனா, என்னம்மா டீ குடிக்கிற? முதல்ல பாதாம் சாப்பிடு. அப்புறம் உனக்காக குங்குமப்பூ போட்டு பால் வச்சிருக்கேன். எடுத்துக்குமா. தானோ, அங்க குங்குமப்பூ போட்டு பால் வச்சிருக்கேன், அதை எடுத்துட்டு வா போ. சரிங்கம்மா. அம்மா, மத்தியானம் சாப்பாட்டுக்கு என்னம்மா செய்றீங்க? உனக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை தான் சமைக்க போறேன். இந்த பாலை குடிச்சா குழந்தைக்கு ரொம்ப நல்லது. பெரியவங்க சொல்லுவாங்க, குங்குமப்பூ போட்டு பால் குடிச்சா அழகா குழந்தை பிறக்கும்னு. நல்ல கலராவும் இருக்கும். அது மட்டும் இல்ல, தினமும் பால்ல குங்குமப்பூ போட்டு குடிச்சா இன்னும் நல்லா இருக்கும்.
வந்தனா, என்னம்மா ஆச்சு உனக்கு? என்ன யோசிச்சிட்டு இருக்க? ஒண்ணும் இல்லம்மா, பெருசா ஒண்ணும் நான் யோசிக்கலம்மா. பிறக்க போற குழந்தை ஆரோக்கியமாவும் நல்லபடியாவும் பிறக்கணும்னு ஆசைப்படுறேன். என்னோட வேலை என்ன? நல்லா சாப்பிட்டு தூங்கி ஓய்வு எடுக்கணும், அவ்வளவுதானே. இல்ல வந்தனா, அப்படிலாம் சொல்லாத. நீ எப்பவுமே ரொம்ப சந்தோஷமா இருக்கணும். அதைத்தானே நாங்க எல்லாரும் விரும்புறோம். அம்மா, இந்த பாலை நான் ரூமுக்கு கொண்டு போய் குடிக்கவா? ம். எனக்கு கவிதாவை நினைச்சாதான் ரொம்ப கவலையா இருக்கு. இவர் வந்ததுக்கு அப்புறம் தான் விஷயம் என்னன்னு தெரியும். அர்ச்சனா, ஒரு தடவை ஃபோன் பண்ணி கேளுமா அவங்க கிட்ட, எங்க இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கலாம். அம்மா, அண்ணா வந்தாச்சு. கார்த்திக், சர்மா வீட்ல இருந்து உங்க பெரியப்பா அப்படியே ஆபீஸ்க்கு போகல இல்லப்பா? இல்லம்மா. கார்த்திக், எங்கப்பா போயிட்டே இருக்க? வந்து உட்காரு, டீ குடிக்கலாம். ம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இதோ அவங்களே வந்துட்டாங்க. லக்ஷ்மி, குடிக்க தண்ணி கொண்டு வாமா. சரி. என்னங்க, வரத்துக்கு ஏன் இவ்ளோ நேரம் ஆயிடுச்சு? நாங்க ரொம்ப கவலையில இருந்தோம். ஆமா, பிரவீனுக்கும் கவிதாவுக்கும் நடுவுல இருந்த பிரச்சனை தீர்ந்துருச்சுல்ல? அவங்க 2 பேருக்கு நடுவுல விவாகரத்து தான் நடக்க போகுது. விவாகரத்தா? என்ன இவ்வளவு சுலபமா சொல்றீங்க? என்னங்க, நீங்க அவங்களுக்கு புரிய வைக்கலையா? நாங்க என்னமா புரிய வைக்கிறது? நாங்க எது சொன்னாலும் அவங்க 2 பேரும் கேட்க தயாராவே இல்ல. புருஷன் பொண்டாட்டிக்குள்ள சின்னதா இருந்த அந்த மனஸ்தாபம் இப்போ சண்டை பகைங்கிற நிலைமைக்கு வந்துருச்சு. கேட்டா ஒருத்தர் மேல ஒருத்தர் பழிய போட்டு போயிட்டே இருக்காங்க. எங்களால எதுவும் பண்ண முடியல. புருஷன் பொண்டாட்டிக்கு நடுவுல இடைவெளி பெருசாயிடுச்சுன்னா திரும்பவும் சேர்றது கஷ்டம்தான். அந்த பிரவீன் கவிதாவுக்கு தெரியாம வேற பொண்ணோட தொடர்பு வச்சிருக்கான். கவிதாவுக்கும் சந்தேகம் இருந்திருக்கு. பாவம் வீட்டு வேலைகள்ல அப்படியே மூழ்கிட்டா. அதான் அமைதியா இருந்துட்டா. இவன் அவளுக்கு தெரியாம ஏமாத்திக்கிட்டே இருந்திருக்கான். அட கடவுளே! இப்போ பிரவீன் கவிதா தன்னை மன்னிக்கணும்னு எதிர்பார்க்கறான். அவன் உண்மையாவே திருந்தி மன்னிப்பு கேக்குறப்ப கவிதா அவனை மன்னிக்கிறது தாங்க நல்லது. தன்னோட குடும்பத்தை உடைச்சுக்கிறது நல்ல விஷயம் இல்லங்க. அப்படி இல்ல பெரியமா, இது கவிதாக்காவோட செல்ஃப் ரெஸ்பெக்ட் பத்தின விஷயம். நம்ம லக்ஷ்மி உண்மையிலேயே சரியாதான் சொல்றா. கவிதாவும் இதே தான் சொல்றா. எப்பவுமே பெரிய மனசு உள்ளவங்க பெண்களா தான் இருக்கணும்னு ஏன் எதிர்பார்க்கறீங்க? முதல்ல அந்த பையன் செஞ்சது தப்பு. அவன் அப்படி பண்ணிருக்கவே கூடாது. பண்றதெல்லாம் பண்ணிட்டு கடைசியில பொண்டாட்டி மன்னிக்கணும்னு சொன்னா என்ன அர்த்தம்? நியாயம்னு ஒண்ணு இருக்குல்ல.
அப்படி இல்லைங்க. ஒரு குடும்பத்தை உடைக்கிறதும் நல்ல விஷயம் இல்லைல்ல. இப்போ பிரவீன் தான் செஞ்ச தப்ப உணர்ந்துட்டான்ல, திருந்தி மன்னிப்பு கேக்குறான்ல. அப்போ கவிதாவும் கொஞ்சம் இறங்கி வந்து உறவுக்கு மரியாதை கொடுக்கணும்ல. இப்படி அகங்காரமா இருக்க கூடாது. விவாகரத்து ஒரு சரியான முடிவு கிடையாது. கவிதா இத ஆரம்பத்திலேயே பேசி தீர்த்திருக்கணும். ஆனா பிரவீன் அண்ணா தப்பு பண்ணிருக்காருல்ல. அவர் பண்ண தப்பால கவிதாவும் மனசொடைஞ்சு போயிருக்காங்க. அவர் சொன்ன ஒவ்வொரு பொய்யும் கவிதாவை நோகடிச்சுக்கிட்டே இருக்கும். தன்னை ஏன் ஏமாத்தினாருன்னு வருத்தப்பட்டுக்கிட்டே இருப்பாங்க. உறவுகளை நல்லபடியா ஏமாத்தாம பிரவீன் அண்ணாவும் கொண்டு போயிருக்கணும். ஆனா அவர் எல்லாத்துலயுமே அவங்கள ஏமாத்தி இருக்காரு. இப்போ கவிதாவை பிரஷர் பண்றது சரியா இருக்காது. ஆமா அர்ச்சனா, நீ சொல்றதுதான் சரின்னு தோணுது. புருஷன் பொண்டாட்டினா வண்டியோட 2 சக்கரை மாதிரி. 2 பேர்ல ஒருத்தர் தன்னோட கடமையை மறந்து வழி மாறினாலும் வண்டி பேலன்ஸ் இல்லாம கவுந்துடுமா? ஆமா, அதுவும் சரிதான். தேவையில்லாம அந்த பையனும் தப்பு பண்ணிட்டான். இந்த காலத்து பசங்களே இப்படித்தாங்க. நீங்க எல்லாரும் ஒரே பக்கமா தான் யோசிக்கிறீங்க. சில நேரங்கள்ல உண்மை என்னன்னு யாருமே புரிஞ்சுக்க மாட்டாங்க. அவங்களே ஏதாவது கற்பனை பண்ணிக்கிறதே வேலையா போச்சு. எந்த ஒரு ஆம்பளையும் தன்னோட குடும்பத்தை வேணும்னே உடைக்க மாட்டான். பொண்டாட்டியை விட்டுட்டு போகணும்னு நினைக்க மாட்டான். ரவீன் அண்ணன் நிச்சயமா கவிதாவுக்கு புரிய வைக்க முயற்சி பண்ணிருப்பாரு. அவங்க கோவத்துல எதையும் கேட்டிருக்க மாட்டாங்க. கவிதாவும் இப்படி டைவர்ஸ் வாங்கிக்கிட்டு ஒன்னும் சந்தோஷமா இருக்க மாட்டாங்க. சொல்ல போனா அவங்க நடந்ததை நினைச்சு பிரவீன் அண்ணா விட அதிகமா வருத்தப்படுவாங்க. ஆம்பளைங்களுக்கு வருத்தமே இருக்காதா? எல்லார் முன்னாடி தப்ப ஒத்துக்கிறதே பெரிய விஷயம். எல்லாருமே தான் தப்பு பண்றாங்க. தப்ப உணர்ந்துட்டாங்கன்னா அவங்க மனைவிக்கு அவங்களோட ஃபீலிங்ஸ் நிச்சயமா புரியணும். ஒருவேளை கவிதா அவரை மன்னிச்சிட்டாங்கன்னா புருஷன் பொண்டாட்டிக்கு நடுவுல அண்டர்ஸ்டாண்டிங் இன்னும் நல்லாவே இருக்கும். அவங்க உறவு இன்னும் வலுப்படும். அப்படியா? ஒருவேளை இந்த தப்ப கவிதா பண்ணிருந்தாங்கன்னா அப்ப பிரவீன் அண்ணா அவங்கள மன்னிச்சிருப்பாங்களா? என்ன கேட்டா நான் ஒன்னே ஒண்ணுதான் சொல்லுவேன். உறவுகளை சரி பண்றதுக்கு தான் நம்ம முயற்சி பண்ணணும். அதுக்கு மட்டும்தான் நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும். இதெல்லாம் சொல்றதுக்கு வேணா ஈஸியா இருக்கலாம். ஆனா நடந்தது எதையுமே அவ்வளவு சுலபமா மனசை விட்டு அழிக்க முடியாது. அர்ச்சனா, அவங்கள பத்தி பேசும்போது நீங்க எதுக்காக சண்டை போட்டுக்கிறீங்க? உங்க 2 பேரோட வாக்குவாதம் சூடு பிடிச்சிருச்சு. ஆனா நீ கொண்டு வந்த டீ ஆறி போச்சாமா? நான் ஏதோ திரும்ப போட்டு எடுத்துட்டு வரேன். அர்ச்சனா சொல்றது 100க்கு 100 சரி. என்னதான் இருந்தாலும் அந்த பையன் பிரவீன் இந்த மாதிரி செஞ்சிருக்க கூடாது. தப்பு பண்ணிட்டான். அதுக்கான தண்டனை அனுபவிச்சு தான் ஆகணும். நான் வருத்தப்படுறது ஒரு விஷயத்துக்கு தான். அவனோட சேர்ந்து அந்த கவிதாவும் கஷ்டப்பட வேண்டியது இருக்கு. அவ என்ன தப்பு செஞ்சா? தேவையில்லாம ஒரு பொண்ணோட வாழ்க்கை பாதிக்கப்படுது இல்ல? ஸ்னேகா, ஒண்ணும் இல்லம்மா, அது என்னோட கபோர்டு கிளீன் பண்ணலான்னு இருக்கேன். அதான் அதுக்கப்புறம் நம்ம 2 பேரும் சேர்ந்து கிச்சனை கிளீன் பண்ணலாம். இல்லைன்னா பாட்டி வந்து பார்த்துட்டு நான் ஊருக்கு போனதுக்கு அப்புறம் நீங்க 2 பேரும் வீட்டை நாசம் பண்ணிட்டீங்கன்னு சொல்லுவாங்க. அப்புறமா ஊர்ல எக்ஸிபிஷன் போட்டிருக்காங்கல்ல, நாம அங்க போய் ஏதாவது லேம்ப் வாங்கிட்டு வரலாமா? அப்புறம் அந்த ஸ்கிரீன்மா, பாட்டி வர்றதுக்குள்ள அந்த ஸ்கிரீனை கூட மாத்திடலாம்னு எனக்கு தோணுதுமா. நான் உனக்கு அம்மா ஸ்னேகா. உன் வருத்தத்தை என்கிட்ட மறைக்க முடியாது. யார் அவங்கெல்லாம் என்கிட்ட சொல்லு. சங்கரிமா அவங்கள காப்பாத்துறாங்க. ஆனா நான் விட மாட்டேன். அவங்க கிட்ட போய் கேட்பேன், உன்னை என்ன நினைச்சிட்டு இருக்காங்க அவங்க? நான் அந்த பையனையும் ஒரு தடவை பார்க்கணும். பரவாயில்ல, அதை விட்டுருங்கம்மா. ஏன் விடணும்?
அந்த பையன் உன் வாழ்க்கையில இப்படி விளையாடி இருக்கான், நீ அவனுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுற? அம்மா நான் யாருக்கும் சப்போர்ட் பண்ணி பேசல. நீங்க இப்படி பண்றதுனால என்ன நடக்க போகுது? நடக்க வேண்டியதெல்லாம் நடந்தாச்சு. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். நீங்களே சொல்லுங்க, நான் என்ன தப்பா சொல்லிட்டேன்? இந்த பசங்க ஏன் புரிஞ்சுக்க மாட்டேன்றாங்க? மூஞ்சியை தூக்கி வச்சிட்டு இருக்கா. சொல்லி சொல்லி எனக்கு வெறுத்தே போச்சு. இந்த நேரத்துல எவ்வளவு கவனமா இருக்கணுமோ அவ்வளவு கவனமா இருக்கணும். ஆனா ராதிகா, அவ விருப்புகளையும் நாம பார்க்கணும்ல. இப்ப என்னன்னா, உன் மருமக நல்லா படிச்சவ. படிப்புல அவ எப்பவுமே நம்பர் 1 தான் இருந்திருக்கா. எல்லாத்தை விட பெரிய விஷயம் என்னன்னா, அவளுக்கு படிப்புன்னா ரொம்ப இஷ்டம். இந்த மாதிரி நேரத்துல வீட்டுல உட்காந்து படிப்பை முடிக்க ஆசைப்படுறா. இதுல தப்பு என்ன இருக்கு? என்ன சொல்றீங்க? நீங்களும் பசங்களுக்கு சப்போர்ட் பண்றீங்க? இந்த விஷயத்தை எதுக்காக நான் உங்ககிட்ட சொன்னேன்? நீங்க அவங்களுக்கு புரிய வைப்பீங்கன்னு தானே, மனச மாத்துவீங்கன்னு தானே. ஆனா நீங்களே இப்படி பேசினா என்ன அர்த்தம்? வந்தனவை எப்படிங்க படிக்க வைக்கிறது? வாரத்துல 2 நாள் அவ காலேஜுக்கு வேற போகணுங்க. எங்க திடீர்னு அவளுக்கு ஏதாவது ஒண்ணு நடந்துருச்சுன்னா? அப்படி ஏதாவது நடக்கிறதா இருந்தா அது எப்ப வேணாலும் எங்க வேணாலும் நடக்கும். அபசகுனமா பேசாதீங்க. இத பார், வாழ்க்கையில பயம் இருக்கலாம், ஆனா பயமே வாழ்க்கையாயிடக்கூடாது. அப்புறம் வாழ்க்கையில எதுவுமே பண்ண முடியாது. சரிதாங்க, வந்தனா இப்ப இருக்கிற நிலைமையில இது என்னால ஏத்துக்க முடியலைங்க. இத பார் ராதிகா, நீ என்கிட்ட என் அபிப்பிராயத்தை கேட்ட, நானும் சொல்லிட்டேன். இதுக்கு மேல நீ உன் கண்ணோட்டத்துல பாக்குறியோ அவங்க கண்ணோட்டத்துல பாக்குறியோ, என்னை பொறுத்த வரைக்கும் சூர்யா வந்தனாவை படிக்க வைக்க ஆசைப்படுறானா அதுல எந்த தப்பும் கிடையாது. சரிங்க, அவங்க குழந்தைங்க, அவங்களுக்கு எதுவும் தெரியாது. அதுக்குன்னு அவங்க வாழ்க்கை பூரா எல்லா முடிவும் உன்னை கேட்டா எடுப்பாங்க. நீ நினைக்கிறதையோ இல்ல நீ நம்புறதையோ அவங்க மேல திணிக்க முடியாது. இத பார், பசங்களை நாம வற்புறுத்தினா அவங்க அதை நிச்சயம் ஏத்துக்க மாட்டாங்க. அப்புறம் நம்மளோட வாழ்றதே அவங்களுக்கு பிரச்சனையாயிடும். இருந்தாலும் உன் மனசுக்கு எது சரின்னு படுதோ அதையே பண்ணு.